அது ஆதித்ய கதிரும் சைபர் செக்யூரிட்டி உள்ள இருக்கிற ஆளுங்களும் சர்வலைவன்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. அவங்களும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, என் வீட்டுக்கு டெய்லி வந்து காலிங் பெல் டிங் டாங்னு 10 பேர் போடுவாங்க. என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அண்ணாமலை குப்புசாமி தான் ஆன்லைனில் அந்த கையெழுத்து போட்ட அந்த அறிக்கையெல்லாம் விட்டுருப்பார். அதை கட் பண்ணி நான் ப்ராஸ்டிடியூட்டு ஆர்னிக்குள்ளர் எல்லார்கிட்டையும் விரித்து காமிச்சேன் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களாம். எங்களுக்கு வேறு வழி தெரியல, எங்கள் கிரிமினல் கூதி நெட்வொர்க்கை நாங்கள் காப்பாற்றியே ஆகணும். இதுக்குள்ளே 2-3 போலீஸ்காரங்க கையை விட்டு வாங்கியிருக்கிறானுங்க எச்சக்கலைங்க நக்கிறதுக்கு. ஸோ வி ஹவ் நோ சாய்ஸ் பட் டு ப்ரூவ் தட் பிட்ச் இஸ் அ ப்ராஸ்டிடியூட், திஸ் பிட்ச். சரியா? அதுக்கு சைபர் செக்யூரிட்டி தேவையாளுங்க தொணை போயிருக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது. இதோ வந்துச்சு. பெண்ணா தூருங்கிறான். எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது. வேற என்ன சொன்னானே, வேற என்னென்னவோ ஏரியா சொன்னான். எனக்கு எங்கள் வீட்டை விட்டா 2 மார்க்கெட் தெரியும் இந்த பக்கம், அங்கே போவேன். அங்கே போயிட்டு சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் வாங்கி வந்தேன்னா இந்த சாப்பிட்டேன்னா இந்த டீ குடிச்சேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன், நியூஸ் பார்ப்பேன் காலையில் நைட் வரைக்கும். அப்புறம் படுத்து தூங்கிடுவேன் சாப்பிட்டு. இதுதான் என் வாழ்க்கை. ஓகே. ஸோ ஆதித்ய கதிரை இன்னும் பிடிக்காததுக்கு முக்கியமான காரணம் உங்களோட உள்ள இருக்கிற கருப்பாடுகள். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு போலீஸ். அழகா அண்ணாமலை குப்புசாமி அந்த அறிக்கை விட்டார்ல, கட் பண்ணி பேஸ் பண்ணி இந்த பொண்ணு என் கூட 1000 ரூபாய்க்கு பத்துச்சு அவன் வாங்கிக்கோ சைன். அப்போ நான் 10 பேர்கிட்ட 1000 ரூபாய்க்கு பார்த்தேன்னா 10,000 ரூபா ஆச்சு. இந்த மாதத்தோட விலையே 1 லட்ச ரூபா ஆச்சு. யார் கொடுத்துருப்பாங்க? எத்தனை பேர் கூட பார்த்துருக்கணும்? அப்புறம் மாடி மேலே மாடி கீழே எல்லாத்தையும் எகிரி குச்சி வருவாங்க. கூலிச்சப்பறம் ஓலை பஸ்கர் குள்ள தேவடியா பையன் லவ் டுடே தொம்மை அவன் வந்து ஒரு பிராத்தல் நெட்வொர்க் நடத்துகிறான். பிராமண ஆளுங்கள்லாம் கூட சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் பிடிக்கல அவனை கூட்டிடணுமா மினிஸ்டருக்கு? எந்த மினிஸ்டர்? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ்னு ஒருத்தர் இருக்கிறா. அவங்க சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸரை பற்றி பேசுகிறேன். யார் அவருன்னு கேட்குறான். சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சாதாரண இடம் கிடையாது. சச்சுமே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னு என்னையே கேட்டார். நான் அஜித் தவால்னு சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் தான் உட்காந்து தேடி கூகுளில் ஓஹோ இவர் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஏடிஜிபி யாருன்னு இருக்கார் இல்லையா, அவரை சார்ந்தவங்களோ நேராக போய் அண்ணாமலை கிட்ட பேசி முடிச்சுக்கோங்க. என் வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அடிக்கடி வீடியோ வரும். நிர்மலா சீதாராமன் பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. என் மானத்தை அவங்க எப்படி கப்பலில் ஏற்றுறாங்களோ அதே மாதிரி அவங்க மானத்தை நான் கப்பலில் ஏற்றிடுவேன். சச்சுமே மாக்கி கசம். அப்புறம் அண்ணாமலை வந்து பாலிடிக்ஸ் விட்டு ஓட வேண்டியதுதான். தைரியம் இல்லாதவங்கெல்லாம் பாலிடிக்ஸில் இறங்கக்கூடாது. புரியுதா? 4 தேவடியாளுங்க நம்மளை வந்து மேய்க்கக்கூடாது. நாம் தான் 4 தேவடியாளை மேய்க்கணும். மேய்க்க வக்கு இல்லாதவனுங்க போயிருங்கடா பாலிடிக்ஸ் விட்டு.